வணக்கம். ஜேபி எட்ஜ் 24x7 நேயர்களே. திருவள்ளூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக களம் இறங்கும் வேட்பாளர் அருண்குமார் மீது நடிகை சாந்தினி சுமத்தியுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் தற்போது சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது. அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் அருண்குமார் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் தூண்டுதலின் பெயரில் மருத்துவரான அருண்குமார் தனக்கு கட்டாய கருக்கலைப்பு செய்ததாகவும் பகீர் புகாரை முன்வைத்துள்ளார். இதுபோன்ற நபர்களுக்கு ஓட்டு போடும் முன் பெண்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என அவர் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்களை வணக்கம், நான் சாந்தினி. இன்னைக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க எல்லார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணணும். அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல டிவிகேயோட கேண்டிடேட் டாக்டர் அருண், இவர் யாருன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ரிலேஷன், பிளஸ் அவர் அங்க உள்ள ஃபேக்கல்டி, மெடிக்கல் ஃபேக்கல்டி இன்சார்ஜ். அவர் டாக்டர்னு கிளைம் பண்ணிக்கிறாரு. பட் அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த 2021ல நான் ஒரு முன்னாள் அமைச்சர் மீது ஒரு புகார் கொடுத்திருந்தேன். அந்த புகாரின் அடிப்படையில் இல்லீகல் அபார்ஷன் அப்படின்னு ஒரு பிரிவு இருந்தது. அதுல இந்த டாக்டர் அருண் தான் மெயின் அக்யூஸ்ட். சோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தாவிகா எப்போதுமே பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இது இந்த டாக்டர்னால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இவருனால எல்லா பெண்களுக்கும் டேஞ்சரஸ். இந்த டாக்டர் ஒரு டேஞ்சரஸான ஒரு பர்சன். அதனால மக்களே ப்ளீஸ், உங்க ஓட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் ப்ளீஸ் யோசிங்க. இந்த டாக்டருக்கு ஓட்டு போடாத முன்ன தயவு செஞ்சு யோசிங்க. இவன் மாதிரி ஒரு மகா பாவி, மகா கெட்டவன் உலகத்திலே இருக்க முடியாது. சோ உங்க ஓட்டை யோசிச்சு பதிவு பண்ணுங்க. என்னோட வீடியோ எண்ட்ல இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த டாக்டருக்கான சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சப்மிஷன் பண்றேன். சோ மக்களே, ஒன்ஸ் அகெயின் நான் உங்களோட தாழ்மையா கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் என்னைய உங்க சகோதரியா நினைச்சு இந்த டாக்டர் அருணுக்கு தயவு செய்து ஓட் பண்ணாதீங்க. அண்ட் ப்ளீஸ் பி சேஃப். தேங்க்யூ. ஸோ நான் வென் ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் வாட் ஹி டிட், அப்பயும் என்னை ரொம்ப துன்புறுத்தி அடித்து, நீ இல்லை நான் அமைச்சராக இருக்கேன், நீ இந்த பிள்ளையை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட், அவரோட குட் ஃப்ரெண்ட் டாக்டர் அருண், கோபால்புரமில் அவரோட ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஹி ஃபார்ஸ் மீ டு டூ தட் அபார்ஷன். இந்த விவகாரம் குறித்து வேட்பாளர் அருண்குமார் தரப்பிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் வரவில்லை. ஒரு வேட்பாளர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டு தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். தமிழகத்தின் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜேபி எட்ஜ் 24x7 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகளுக்கு